அன்புக்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இளைஞர் அஜித்குமார் அவருடைய மரணம் நமக்கு மனதிற்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக அமைகிறது. 2 நாட்கள் அதிகார வர்க்கம் அதிகாரத்தை செயல்படுத்தி ஆட்டுத் தொழுவம் மாட்டுத் தொழுவம் தென்னந்தோப்பு என்று அழைத்து சென்று வண்டி வாகனங்களில் வைத்தே அழைத்து சென்று கொடூரமான முறையில் தாக்கி அடித்தே கொலை செய்திருக்கிறது அதிகார வர்க்கம். அவர்கள் காவல்துறையா அல்லது ஏவல் துறையா? முழுக்க காவல்துறை என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்கள் யூனிஃபார்ம் அணியவில்லை. மேலும் அவர்கள் காவல்துறையுடைய கஸ்டடிக்கு இந்த இளைஞரை கூட்டி செல்லவில்லை. முழுமையாக இந்த இளைஞரை வண்டி வாகனங்களில் வைத்தே அடித்து உதைத்து கொலை செய்திருக்கிறார்கள். இவர்கள் மீது கொலை குற்றமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஒரு பாமரன், சட்டம் அறியாதவன், ஏதும் அறியாதவன், ஒரு பாமரன் எப்படி ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு ஒருவர் இறந்தால் அதை கொலை குற்றமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கிறதோ இந்த சட்டம், அதே போன்று அதைவிட கடுமையாக, அதாவது சட்டம் அறியாத பாமரர்கள் அறியாமையின் உச்சத்தில் மோதிக்கொண்டு ஒன்றை இழந்த பின் உணர்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சட்டம் படித்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பது தெரியும். ஆக அதிகார வர்க்கம் எல்லாம் தெரிந்தவர்கள் குற்றம் செய்தால் தண்டனை என்பது மிக கடுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே மேலும் நாம் ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும். அப்போ சட்டம் அறிந்தவர்கள், சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர்கள், பாமரனை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அதிகார வர்க்கம் கொண்டவர்கள் இப்படி அறியாமை கொண்ட ஒரு இளைஞனை கூட்டி சென்று 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தி கொலை செய்யும் நோக்கம் என்ன? இது ஜனநாயகத்தின் மிக பெரும் ஒரு படுகொலை. ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு இது பெரும் பேரிழப்பு, பேரிடியாக அமைந்திருக்கிறது. இவர்கள் மீது கொலை குற்றமாக வழக்கு பதிவு செய்து இவர்கள் 5 பேருக்குமே தண்டனை வழங்க வேண்டும். மேலும் இவர்களுக்கு மேலதிகாரி யாரேனும் இருந்தாலும் அவர்களையும் இதற்கு உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுக்கும் சாமானிய மக்களுக்குண்டான சட்டம் என்னவோ அதை விட கடுமையான சட்டங்களை வைத்து தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும்.